இப்போ முக்கியமாக என்னன்னா கேட்குற கேள்விங்க சிலது. ஐயா, எப்போ கல்யாணம் ஆகும், எப்போ உத்தியோகம் கிடைக்கும், வியாபாரம் எப்போ நல்லா டெவலப் ஆகும், அந்த மாதிரி கேட்குறவங்க நிறையா. அது மட்டுமல்ல, எங்கையில் நிறைய பேர் கேட்குறாங்க, நாங்கள் குடும்பத்தில் ஒரே பிரச்சனைங்க, எப்போ பாரு தகராறுங்க, என்னமோங்க என் தலையெழுத்து அப்படின்னு ஒரு அம்மா கேட்குது. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, முக்கியமா ஒரு ஜாதகத்துல லக்னத்துக்கு 7 கலத்திரஸ்தானம் சொல்லுவோம் நம்ம. அந்த கலத்திரஸ்தானம் கெடக்கூடாது. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னா, அதாவது இன்பத்தை கொடுப்பவன், காமத்தை கொடுப்பவன் சுக்கிரன், அவன் நல்லா இருக்கணும். முக்கியமானது அதான். அதாவது கர்மாதிபதின்னு வாங்க, யார? சனிய. கர்மத்தை கொடுப்பவன், நம்ம செய்யற நல்லது கெட்டது எல்லாம் கணக்கு பார்த்துட்டு அந்திம காலம் கடைசியில அவன் வேலையை காட்டுவான். அதுதான் அவன் கர்மாதிபதி. இவன் சுக்கிரன் இன்பத்துக்கு அதிபதி, காமாதிபதி. என்னை பொறுத்த வரைக்கும் அந்த சுக்கிரன் கெடக்கூடாது. எப்படி அப்படின்னா, அந்த சுக்கிரனோட சூரியனோ செவ்வாயோ ராகுவோ கேதுவோ சேரக்கூடாது. சேர்ந்ததுன்னா ஐயா சதா ஆர்குமெண்ட்டு, சண்டை சச்சரவு குத்தும் தான் இருக்கும். ஆமா, காலையில சண்டை, சாயந்தரம் சமாதானம், இப்படியே தான் போயின்னு இருக்கும். ஒரு பாயிண்ட். செகண்டு, லக்னத்துக்கு 2ல ராகுவோ கேதுவோ நிற்கக்கூடாது. முக்கியமானது. உள்ளுக்குள்ளவே புகைச்சல் இருக்கிறது. அந்த மாதிரி இருந்தா வெளியே தெரியாது. அப்புறம் தான் ஒரு நாள் பஸ்ட் ஆகும் விஷயம். ராகுவோ கேதுவோ 2ல குடும்பத்தில் இருந்தா தீர்ந்தது கதை ஆச்சுங்களா. அதுக்கப்புறம் லக்னத்துக்கு 7 கூடியவன் யார் வேணாலும் இருக்கட்டும், அவன் சூரியனோட சேரக்கூடாது, ராகுவோட சேரக்கூடாது, செவ்வாயோட சேரக்கூடாது, கேதுவோட சேரக்கூடாது. அந்த மாதிரி 7 கூடியவன் கலத்திரம், அதுவும் நல்லா இருக்கணும். இப்படி எல்லாம் இல்லைன்னா சதா சண்டை ஆர்குமெண்ட்டு. என்னான்ற அப்படின்னு வீட்டுக்காரன் கேட்ட உடனே மனைவி, இப்போ என்னான்ற இந்த அம்மா அதிகாரம், இப்படிதான் போவோம். அதுக்கப்புறம் 2 பேரும் அடங்குவாங்க. சதா பனிப்போர் நடக்கும். முக்கியமானது ஜாதகத்துல 2வது இடத்துல சூரியனோ 7வது இடத்துல சூரியனோ இருந்தா கண்டிப்பா சொல்லலாம். என்ன சொல்லலாம்? பஞ்சாயத்து வரைக்கும் போகும் கதை. இருக்கிறது பெருசு இல்ல, சூரியன் பார்வையும் இருக்கக்கூடாது. 2ஆம் இடத்தையோ 7ஆம் இடத்தையோ பார்த்ததுன்னா பெரிய தகராறு தான். பஞ்சாயத்து, கோர்ட்டு, கேஸ் இப்படிலாம் போயிருக்கிறாங்க, நான் பார்த்துருக்கிறேன். அதனால இந்த கணவன் மனைவிக்குள்ள சண்டை சச்சரவு ஏண்டா வருதுன்னா, 7ஆம் இடம் சரியில்லைன்னா கண்டிப்பா வந்தே தீரும். அதுலயே முக்கியமா பெண்களுக்கு மாங்கல்ய ஸ்தானம் சொல்லக்கூடிய 8ஆம் இடம் அருமையா இருக்கணும். ஆமா, அந்த இடத்த குரு பார்த்ததுன்னா கணவன் ஒன்றும் பண்ண முடியாது, சைலண்டா இருப்பாரு. இந்த அம்மா ஓனா ஏதோ சொல்லி நிற்கலாம், ஆனா மாங்கல்ய பலம் ஆயிடுது, சைலண்டா இருப்பாங்க. 2வது குரு முக்கியமானது. இந்த பிரச்சனைகளை சால்வ் பண்ணணும்னா குரு பார்வை இருக்கணும். குரு பார்த்ததுன்னா இந்த பிரச்சனை எல்லாம் வராது, அமைதி ஆயிடும். முக்கியமானது அதுதான். என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, லக்னத்துக்கு 7 தான் முக்கியம். கலத்திர ஸ்தானம்ன்றது. அந்த கலத்திர ஸ்தானம் நல்லா இருந்தா சண்டை சச்சரவு வராது. சரி இல்லைன்னா பனிப்போர் சொல்லுவாங்க. எங்கெல்லாம் அந்த அம்மா சொன்னாங்க, என்னங்க இப்படிதாங்க சதா சண்டை சச்சரவு, என்ன போய் நிறுகுது, 8 வருஷமா இப்படிதான், 10 வருஷமா போய் நிறுகுது, என்ன பண்றது, எந்த அலையை தின்வாங்க. கரெக்டு. அந்த ஜாதகத்துல அந்த மாதிரி அமைப்பு விதி, அதை மீற முடியாது. அதை மீறத்துக்கு யாராலையும் முடியாது. ஆகவே முக்கியமாக சுக்கிரன் நல்லா இருக்கான்னு பாருங்க. சுக்கிரன் அருமையா இருந்ததுன்னா குடும்பத்துல பிரச்சனை வராது. முக்கியமா இன்னும் சொல்ல போனா சுக்கிரனோட செவ்வாயோ சூரியனோ கேதுவோ ராகுவோ சேரக்கூடாது. நன்றி, வணக்கம்.